ஒவ்வொரு வாரம் நம்ம ஒவ்வொரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அதை புரிய வைக்கிறதுக்கான கதையை பார்ப்போம். அந்த வகையில இந்த வாரம் நம்ம எடுத்துக்கிட்ட கான்செப்ட் இம்ப்ரூவ்மெண்ட். அதற்காக நம்ம எடுத்துக்கிட்ட கதை ஒரு போஜராஜன் கதை. கதை கேட்போமா? அவர் ஒரு அமைச்சர். ஒரு பறந்து விரிந்த நாடு மொத்தத்துக்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவாளி அமைச்சர். ஒரு முறை இந்த அமைச்சரை சந்திக்கிறதுக்காக வர்றாங்க 2 தலையாரிகள். இந்த தலையாரி அப்படின்னா ஒரு கிராமத்துடைய நிர்வாக தலைவர் அப்படின்னு அர்த்தம். அந்த மக்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா கூட இவங்க தான் அரசர்கிட்ட அமைச்சர்கிட்ட வந்து கோரிக்கையும் வைப்பாங்க. இந்த அமைச்சரை சந்திக்க வந்த அந்த நிர்வாக தலைவர்களும் இவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அமைச்சரே, இந்த வருஷம் எங்களோட கிராமத்துல விளைச்சல் அதிகம் இல்ல, வறட்சி அதிகமா இருந்தது. அதனால உங்களால முடிஞ்சா அரசர்கிட்ட பேசி 50 மூட்டை நெல்லை மட்டும் எங்களுக்கு சலுகையாக வாங்கி கொடுங்க அப்படின்னு அந்த கோரிக்கையில கேட்டாங்க. அமைச்சரும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அதோட சேர்த்து அவங்க கிராமத்துல இருக்கிற வறட்சியை போக்குறதுக்கு சில ஆலோசனைகளும் கொடுத்தாரு. அவங்க கிராமத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய நதி ஓடுறதாகவும் அந்த நதியில இருந்து ஒரு கால்வாய் வெட்டுனா இவங்க கிராமங்கள்ல இருக்கிற குளங்களை நிறைக்கலாம் அப்படின்னும், கூடவே கொஞ்சம் கிணறுகளையும் சேர்த்து தோண்டுனா கிராமத்துல இருக்கிற வறட்சி போயிடும் அப்படின்னும் அவர் அவங்க கிட்ட ஆலோசனை சொன்னாரு. அவங்க கேட்ட மாதிரி நெல் மூட்டையையும் அந்த வருடம் அனுப்பி வச்சாரு. சரியாக 1 வருடம் கடந்து போச்சுங்க. அந்த வருடத்துடைய முடிவுல மறுபடியும் அந்த 2 தலையாரிகளும் இந்த அமைச்சரை வந்து சந்திச்சாங்க. அமைச்சரே, சென்ற வருடம் நீங்கள் செய்த உதவிக்கு நன்றி. இந்த வருடமும் அதே மாதிரி ஒரு உதவியை உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இந்த வருடமும் எங்க கிராமத்துல விளைச்சல் இல்ல அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கோரிக்கையும் வச்சாங்க. அமைச்சர் அப்பவும் அந்த கோரிக்கையை ஏத்துக்கிட்டாரு. அவங்க கிட்ட கேள்வி கேட்டாரு. போன வருஷம் நான் ஆலோசனை கொடுத்தனே, அதன்படி நடந்தீங்களா? அந்த தலையாரிகள் இப்போ ஆளாளுக்கு ஒரு பதில் சொல்றாங்க. முதல் நபர் சொல்றாரு, எங்க கிராமத்து இளைஞர்கள் எல்லாம் சோம்பேறியா இருக்காங்க, கால்வாய் தோன்றதுக்கு யாருமே வரல, நானும் ரொம்ப சிரமப்பட்டு கூப்பிட்டு பாக்குறேன், யாரும் வரல அப்படின்னு. 2வது நபர் சொல்றாரு, உங்க ஆலோசனையின்படி எங்க கிராமத்துல எல்லா ஏற்பாடுகளும் நடக்கத்தான் செய்து, இன்னொரு முறை இந்த மாதிரி வந்து நிக்க மாட்டேன் அப்படின்னு. அமைச்சர் சமாதானமாக தலையாட்டிக்கிட்டாரு. 2 பேருக்கும் மறுபடியும் ஆலோசனை கொடுத்தாரு. இது பாருங்கப்பா, சும்மா எல்லாம் கூப்பிட்டா யாரும் வேலைக்கு வரமாட்டாங்க, கொஞ்சம் ஏதாவது ஊர்லயே நிதி திரட்டி சம்பள பணம் மாதிரி கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. நானும் கூட அந்த நிதிக்காக உங்க ஆளாளுக்கு 50 பொற்காசுகள் தர்றேன், அதையும் பயன்படுத்திக்கோங்க. இன்னொரு முறை இந்த மாதிரி வந்து நிக்காதீங்க அப்படின்னு 2 பேரும் அதுக்கும் தலையாட்டிக்கிறாங்க. ஊருக்கு போய் சேர்றாங்க. அவங்க பின்னாடியே அந்த தானிய மூட்டைகளும் போய் சேருது. சரியாக 1 வருடம் கடந்து போகுது. இப்போ மறுபடி அந்த 1 வருடத்துடைய நிறைவுலையும் இந்த 2 தலையாரிகளும் மறுபடியும் அந்த அமைச்சரை வந்து சந்திக்கிறாங்க. அமைச்சரே, நீங்க செய்த உதவிக்கு நன்றி. ஆனா இந்த முறையும் எங்களுக்கு அந்த உதவி வேணும். இந்த முறையும் எங்களுக்கு நெல் மூட்டை கொடுத்து உதவுங்க அப்படின்னு கோரிக்கைய வைக்கிறாங்க. ஆனா இந்த முறை அமைச்சர் உடனே அதுக்கு சம்மதிக்கல. அவங்க கிட்ட கேள்வி கேட்கிறாரு. ஏன்பா, 2 வருஷமும் இதே வேலையா தானே இருக்கீங்க, நானும் என் பங்குக்கு என்னெல்லாமோ செஞ்சுட்டேன், நெல் அனுப்பி வச்சிருக்கேன், ஆலோசனை கொடுத்திருக்கேன், போன வருஷம் நிதி கூட கொடுத்திருக்கேன், ஆனா உங்க 2 பேர் கிராமத்திலையும் எந்த முன்னேற்றமும் இல்லையா அப்படின்னு. இந்த முறையும் அந்த முதல் தலையாரி கிட்ட இருந்து பதில் வருது. என்னுடைய கிராமத்து இளைஞர்கள் எல்லாம் நான் நினைச்சதை விடவும் சோம்பேறிகள் அமைச்சரே, நீங்க கொடுத்த 50 பொற்காசுகள் எல்லாம் அவங்களுக்கு மூளைக்கும் காணல அப்படின்னு. ஆனா 2வது தலையாரி கிட்ட இருந்து பதில் வருது. மன்னித்து கொள்ளுங்கள் அமைச்சரே, இன்னொரு முறை இது மாதிரி வந்து நிற்க மாட்டேன் அப்படின்னு. ஆனா பாருங்க, அமைச்சர் அந்த 2வது தலையாரிய மன்னிச்சுட்டாரு. அவர் கேட்ட உதவியையும் செய்யறதா ஒத்துக்கிட்டாரு. ஆனா முதல் தலையாரியையோ அவருடைய பதவியில இருந்தே விலக்கிட்டாரு. இப்போ பதவிய பறிகொடுத்த முதல் தலையாரிக்கோ பயங்கர கோபம். அவர் நேரா அரசர்கிட்ட போனாரு. அமைச்சரை பத்தி புகார் கொடுத்தாரு. அரசே, இந்த அமைச்சர் எங்க 2 பேருக்கிட்டையும் பாகுபாடு பார்த்துட்டாரு. நான் முறையான காரணத்தை இவர்கிட்ட சொன்னேன், ஆனா இவர் அதை ஏத்துக்கவே இல்லை, எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. ஆனா அந்த தலையாரி வெறுமன மன்னிப்பு மட்டும்தான் கேட்டாரு, அவரெல்லாம் இவர் சும்மா விட்டுட்டாரு. எதற்காக இந்த பாகுபாடு அப்படின்னு விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்னு அந்த புகார்ல சொல்லியிருந்தாரு. இப்போ அரசவையில வச்சு அரசர் அமைச்சருடைய முகத்தை பார்க்க அமைச்சர் இடத்துல இருந்து இப்படி ஒரு பதில் வருதுங்க. அரசே, காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை. இந்த முதல் நபர்
என்கிட்ட ஒவ்வொரு தடவை வரும்போதும் காரணங்கள் மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாரே ஒழிய தன்னுடைய கிராமத்தை முன்னேற்றுவதற்காக அவர் ஒரு சிறு முயற்சி கூட எடுக்கவில்லை. ஆனா இரண்டாவது தலையாரியோ ஒவ்வொரு முறையும் நான் சொன்ன ஆலோசனைகளை செயல்படுத்தி பார்த்துட்டு அந்த செயல்பாட்டின் ஒவ்வொரு படிவத்திலையும் வேற வழி இல்லாம தான் என்கிட்ட வந்து உதவி கேட்டாரு. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலையும் நான் இந்த 2 பேருடைய கிராமத்தையுமே போய் பார்வையிட்டு இருக்கேன். முதல் தலையாரியுடைய கிராமத்துல எப்பொழுதும் எந்த முன்னேற்றமும் இருந்ததில்ல, இவரிடத்துல இருந்து எந்த முயற்சியும் இருந்ததில்ல. இரண்டாவது தலையாரியுடைய கிராமமோ முதல் வருடம் முடிவடையும் பொழுது கால்வாய் தோண்டப்பட்டு கிடந்தது. இரண்டாவது வருடம் முடிவடையும் பொழுது கால்வாய் பணி முடிவடைந்து விவசாயத்துக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. மூன்றாவது வருடம் முடிவடைகிற நிலைமையில மறுபடியும் இவர் என்கிட்ட வந்து உதவி கேட்க மாட்டார், அந்த கிராமத்தை முன்னேற்றி இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவரை மன்னிச்சு பொருள் கொடுத்து விட்டேன். இந்த முதல் தலையாரியுடைய கிராமம் இவர் தலையாரியாக இருக்கிற வரையிலும் முன்னேறாது, இவர் காரணங்களை மட்டும்தான் சொல்லி கொண்டிருப்பார் அப்படிங்கிற காரணத்தினால இவரை பதவியில இருந்தே விலக்கி வச்சேன் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு பதில். அன்னைக்கு அந்த பதிலை கேட்டு அந்த அரங்கமே பாராட்டுச்சான். இன்னைக்கு இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? அந்த முதல் தலையாரிய மாதிரி எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் காரணம் சொல்லிக்கிட்டா, அல்லது இரண்டாவது தலையாரிய மாதிரி ஒவ்வொரு கட்டமா நகர்ந்து முன்னேறிட்டா? இந்த பிரச்சனை சவால் இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்குங்க. காரணம் சொல்லணும்னா எல்லாரும் எத்தனையோ காரணங்களை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், தன்னுடைய முன்னேற்றத்தை தானே தடுத்துட்டு இருக்கலாம். பலருடைய நான் ஏன் இன்னும் முன்னேறல அப்படிங்கிற கேள்விக்கு இந்த காரணம் சொல்ற பழக்கம் தான் பதிலே. அதனால உங்ககிட்ட இந்த பழக்கம் இருக்குன்னா கொஞ்சம் மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிச்சுக்கிறேன்.